பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் 6வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றோம். அதிகாலையில் அவரை தேடி இருக்கின்றோம். இந்த காணொளி வழியாக ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவரை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய திருச்சபையில் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியம் என்னவென்றால், நற்கருணையின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது. எனவேதான் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட, இந்த புதிய நாளிலும் கூட அவரை நாம் காண வேண்டும். அவரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் இந்த காணொளியில் இயேசுவை சந்திக்கிறீர்கள். இயேசுவும் உங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனென்றால் நான் தளர்ந்து போனேன். முதலில் நாம் தளர்ந்து போய் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை நாம் தளர்ந்து போகின்றோம். எதற்காக தெரியுமா? முதலில் நம்முடைய ஆத்துமாவினால் நாம் தளர்ந்து போகின்றோம். ஆன்மீக ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்முடைய ஆத்துமா முழுவதும் தளர்ந்து போகின்றது. அந்த ஆத்துமா பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே அது சரீரத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது. எனவேதான் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை கருத்தாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை அநேக இடத்தில் சொல்லுகின்றது. நம்முடைய இதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே நமக்கு உடல்பூர்வமான ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? நம்முடைய ஆத்துமாவை குறித்து கவலைப்படாதபடி, பிள்ளைகளுடைய ஆத்துமாவை குறித்து கவலைப்படாதபடி, வேலை செய்த இடத்தில் நம்மோடு சேர்ந்து பணி செய்யக்கூடிய மக்களுடைய ஆத்துமாவை குறித்து கவலைப்படாதபடி, மற்ற நபர்களை குறித்தும் அவருடைய ஆத்துமாவை குறித்தும் கவலைப்படாதபடி, நாம் ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையில்தான் ஆண்டவர் நமக்கும் குற்ற உணர்வை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவையும் பாதிக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சில நேரங்களில் அமைதியாய் இருந்து விடுகின்றார். ஏனென்றால் நாம் ஆண்டவரிடம் கடந்து வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. முழு மனதோடு ஆண்டவரை நம்பும், உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்முடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து இருக்கிறபடினால் அநேக முறை ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகின்றோம். அதை தான் சொல்லுகின்றார் ஆண்டவர் இந்த நாளில். என் மகனே, நீ என்னோடு கூட இரு. என்னோடு கூட இருந்து நான் தரக்கூடிய அறிவுரைகளை கேட்கக்கூடிய வேளையிலே நீ எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவேதான் அநேக முறை நாம் தளர்ந்து போகின்றோம் அன்பார்ந்தவர்களே. அந்த தளர்வினால், அந்த சோர்வினால் நம்மால் எதையும் செய்ய முடியவில்லை. ஆண்டவரை தேட முடியவில்லை. பிள்ளைகளுடைய காரியங்களை எதையும் செய்ய முடியவில்லை. கணவருக்கு எதையும் செய்ய முடியவில்லை. மனைவிக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த சமூகத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை. குடும்பத்தில் அமைதி முழுவதும் குலைந்து போகின்றன. வேலைக்கு போகக்கூடிய நேரத்திலும் கூட சோர்வோடும் களைப்போடும் இருந்து நம்முடைய பணிகளை நம்மால் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், முதலில் உன்னுடைய இதயத்தை கருத்தாய் பாதுகாத்துக்கொள். அப்பொழுதுதான் இந்த விதமான ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலிவிழந்து போயின. ஆண்டவரை நோக்கி சங்கீத ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகின்றார், ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனென்றால் என்னுடைய எலும்புகள் எல்லாம் வலுவிழந்து போயின. மற்றவருடைய வார்த்தைகள்,
மற்றவருடைய வார்த்தைகள் நமக்குள் வரக்கூடிய வேளையிலே நம்முடைய எலும்புகள் முழுவதும் சுக்கு நூறாய் மாறிவிடுகின்றன. நம்முடைய எலும்புகள் பாதிக்கப்படக்கூடிய வேளையிலே இந்த சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு நாம் நோயினால் அவதைப்படுகின்றோம். எனவே மருத்துவமனைக்கு போனால் கூட மருத்துவர்களால் நம்மை காப்பாற்ற முடியாது. அந்த சூழ்நிலைகளில் அநேக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிப்ரெஷன் என்று. இந்த டிப்ரெஷன் வரக்கூடிய வேளையிலே உங்களுடைய எலும்பு முழுவதும் சிதைந்து விடும். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருந்து இந்த சங்கீத ஆசிரியர் கடவுளை நோக்கி கதறிய இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரே, என்னை குணமாக்கியருளும் என்று சொல்லி கேளுங்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அன்பார்ந்தவர்களே, முதலில் ஆத்துமா உங்களுக்கு நல்லா இருந்தால்தான் உங்களுடைய சரீரம் நன்றாக இருக்கும். இந்த இரண்டும் இணைந்து இருக்கின்றது. சரீரம் இல்லாமல் ஆத்துமா இல்லை, ஆத்துமா இல்லாமல் சரீரம் இல்லை. எனவே நம் சரீரத்தை எவ்வாறு ஒவ்வொரு நாளும் தூய்மையாய் வைத்திருக்கிறோமோ அதே போல் அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். எனவே தான் நாம் நம்மளுடைய சரீரத்தை மறைப்பதற்காக அழகிய உடைகளை போடுகின்றோம், அணிகலன்களை போடுகின்றோம். அதே போல் நம்முடைய ஆத்மாவும் அணிகலன்களாக நல்ல ஒரு பரிசுத்தமான உடையாக நாம் அதை முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்குள் கடந்து வரும். ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்குள் கடந்து வந்து விட்டது என்றால் அது போதும். மக்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் எல்லாவித சந்தோஷமும் நமக்கு கடந்து வருகின்றது. அது எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கலாம், உலகபூர்வமான ஆசீர்வாதமாய் இருக்கலாம், விண்ணகத்தின் ஆசீர்வாதமாய் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கலாம், பிள்ளை செல்வங்களாய் இருக்கலாம், பதவி உயர்வாய் இருக்கலாம். அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க கருத்தாய் இருக்கின்றார். எனவே நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பார்க்கின்றோம், போய் ஜாதகம் பார்க்கின்றோம், மற்றவருடைய வார்த்தைகளுக்காக தேடி அலைகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஜாதகம் வைத்திருக்கிறீர்களா? முதலில் அதை எடுத்து எரித்து விடுங்கள். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். சின்ன விஷயமாய் இருக்கலாம், அது உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் கடந்து வர தடையாய் இருக்கும். ஏன் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் அநேக முறை தடைகள் வருகின்றன, திருமண தடைகள். என்ன செய்வார்கள் தெரியுமா? ஆண்டவரை முன்னிறுத்தாதபடி அந்த ஜாதகத்தை முன்னிறுத்தி அதை பார்த்து நல்ல பொருத்தம் இருக்குமா என்று தேடி அலைகிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், எத்தனை பொருத்தங்கள் பார்த்து நீங்கள் திருமணம் நடத்தியிருக்கிறீர்கள்? எத்தனை குடும்பங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் இருக்கின்றது? அன்பார்ந்தவர்களே, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய முழு மனதோடு என்னை நீ நம்பு, என்னிடம் நீ வா, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். அவரிடம் எல்லாவித ஆசீர்வாதமும் உண்டு. ஆனால் நாம் தான் அவரிடம் கடந்து செல்லாதபடி நாம் இருக்கின்றோம். எனவே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம், இயேசுவே, இதோ உமது திரு சமூகத்தில் நான் இருக்கின்றேன், உடைந்த உள்ளத்தோடு நிற்கின்றேன், நோய்வாய்ப்பட்டு நிற்கின்றேன், என்னை குணமாக்க நீர் கடந்து வாரும். இதோ நான் தளர்ந்து போய் இருக்கின்றேன், எனக்கு புத்துயிர் தாரும், கழுகு போல் பறந்து செல்லக்கூடிய பலத்தை தாரும், செட்டைகளை அடித்து பறந்து செல்லக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் அந்த நாளில் உங்களுக்கு தருவார். எனவே அன்பார்ந்தவர்களே, என்னோடு இணைந்து நற்கருணைநாதரை போற்றி அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தை, இந்த காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்துமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவாய், சேனைகளின் கர்த்தராய், படைகளின் தலைவராய் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனை, சோர்வுற்ற நாட்களிலெல்லாம் எங்களை திடப்படுத்தி எங்களுக்கு பலத்தை கொடுத்தீரே. இதோ உங்கள் திரு சமூகத்தில் எங்களுடைய குடும்பத்தை குறித்து நாங்கள் தளர்ந்து போய் இருக்கிறோம். அப்பா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சமாதான கேடை நீர் எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பீராக, பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய வருகையை நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனோமே. இந்த நேரத்தில் தகப்பனை, எங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள, எங்களுடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள அந்த தூய்மையான பரிசுத்த ஆவியானவர்னால் எங்களை
மூடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தும்படியாகவும் எங்களுடைய ஆத்துமா முழுவதும் பிளவுபடாதபடி இருக்க ஆண்டவரே, ஆத்துமா ஆதாயங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள, எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த உமது பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தளர்ந்து போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. தகப்பனே, விபத்தின் மூலமாக என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. அவதூறான வார்த்தைகள் என் குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. நோய்வாய்க்கு உட்பட்டு ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அவ்வளவு பணங்களை மருத்துவமனையை நாங்கள் செலவழித்துக் கொண்டு இருக்கின்றோம். இது எல்லாம் நாங்கள் செய்த பாவமே, எங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவமா இருக்கலாம். இந்த நேரத்தில் தகப்பனே, நீர் எங்களுக்குள் கடந்து வாரும். வேலை செய்யும் இடத்தில் கடந்து வாரும். எதிரிகளை சந்தியும், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை சந்தியும். அனைவரும் ஆண்டவரை உம்மை தேடுவார்களாக, உமக்குள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே, தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றும். இவ்வளவு நாட்களும் திருமண தடைகள் எங்களுடைய குடும்பத்தில் இருந்தது. அது எங்களுடைய தீய செயல்களினால். ஆண்டவரே, இந்த நாங்கள் ஜாதகம் பார்த்து பார்த்து உம்மை மறந்து போனோமே. இந்த நாளில் எல்லாவற்றையும் அழிக்க நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய சரங்களை நீர் தொட்டு குணமாக்குவீராக. ஆண்டவரே, வலுவிழந்து போயிருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் பலத்தை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, திருச்சபைக்காக ஜெபிக்கின்றேன். திருச்சபை பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் உருவாக்கி இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்தகார சக்தியில் எடுத்து மாற்றுவீராக. அந்தகார சக்தியில் ஆட்கொண்டு இருக்கக்கூடிய குருக்கள், ஆயர், அருட்சகோதர சகோதரிகளுக்குள் மன மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்கள் பரிசுத்தம் அடைந்து அநேக மக்களை உமது திரு சமூகத்தில் கொண்டு வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பகைவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் மூலம் எங்களுக்கு கண்ணீர் தான் வந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் உடன் குருக்கள் கூட காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எங்களுடைய பங்கு குருக்கள் கூட காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை நீர் சந்தியும், அவர்களோடு பேசும், அவர்களுக்கு மாறுதலான வார்த்தைகளை கொடுத்து அவர்களும் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அவதிப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, நீரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர். நீர் அவர்களை தொட்டு குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது சுவாமி. உம்மை தவிர எங்களை ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது சுவாமி. நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சில காலகட்டங்கள் தான் எங்களோடு கூட இருப்பார்கள் சுவாமி. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கடந்து வாரும், எங்களை பலப்படுத்தும். எங்கள் வலுவிழந்து போன எங்கள் சரீரத்துக்கு வலுவு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இழந்து போன அந்த ஆத்மா மீண்டுமாய் நோக்கி எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக ஏதாவது செய்ய எங்களை தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகர் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலரான புனித சூசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உங்களோடு இணைந்து உங்களுக்காக நற்கரின் ஆதரிடம் ஜெபித்திருக்கின்றேன். விசுவசியுங்கள், அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார், உங்களையும் ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். எனவே இந்த நேரத்தில் நற்கரின் ஆதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.